ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம 11th மேக்ஸில் பப்ளிக் எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். நம்மளுக்கு வந்து 3.5 டேஸ் பிளான் இருக்குது. நம்மளுக்கு 3.5 டேஸ் டைம் இருக்குது. இப்போ அந்த 3.5 டேஸில் நம்ம எந்தெந்த சாப்டரில் எப்படி எப்படிலாம் படிக்கலான்ற ஒரு ஐடியா பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு டே பார்த்தீங்கன்னா ஹாஃப் டே தான் நம்மளுக்கு கிடைக்கும். மார்னிங் எக்ஸாம் எழுதிருப்பீங்க, மீதி ஹாஃப் டே தான் நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ கொஞ்சம் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு நீங்கள் ஸ்டடீஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேவில் ஃபஸ்ட்டு 2 சாப்டர்ஸ் படிக்கலாம். சரிங்களா? ஏதாவது 2 சாப்டர் படிக்கலாம். ஃபர்ஸ்ட் 2 சாப்டர் படிச்சீங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு கண்டினியூட்டி கிடைக்கும். நம்மளுக்கு டோட்டலா 12 சாப்டர்ஸ் இருக்கு. நீங்க அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் டேவில் அந்த நைட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் 2 சாப்டர் 1 மார்க்கோட படிச்சிடணும். ஃபர்ஸ்ட் சாப்டர் படிச்சு முடிச்ச உடனே 1 மார்க்கும் படிச்சுக்கணும். செகண்ட் சாப்டர் படிச்ச உடனே 1 மார்க்கும் படிச்சு முடிச்சிடணும். சரிங்களா? அப்படி படிச்சு முடிச்சிட்டீங்கன்னா 2 சாப்டர் முதல் நாள் கவர் ஆயிரும். இப்போ மீதி பார்த்தீங்கன்னா 10 சாப்டர்ஸ் இருக்கு. இப்போ செகண்ட் டேவில் பார்த்தீங்கன்னா தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து, அதாவது தேர்டுன்னா ட்ரிக்னாமெட்ரி, ஃபோர்த், ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து வந்து 2 டைமென்ஷனல் அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரி. அந்த 6 சாப்டரும் படிச்சிருக்கீங்க, 4 சாப்டரும் படிச்சிருக்கீங்க. டோட்டலாக நம்மளுக்கு 6 சாப்டர் கவர் ஆயிடுது. அதாவது ஃபர்ஸ்ட் வால்யூம் ஃபுல்லாக கவர் ஆயிடுது. அந்த 1.5 டேஸில் கவர் ஆயிடுது. அப்புறம் தேர்ட் டே வரீங்க. தேர்ட் டே பார்த்தீங்கன்னா 7th, 8th, 9th, 10th. அதாவது 7th வந்து மேட்ரிசஸ், 8th வந்து வெக்டர், அப்புறம் 9th 10th பார்த்தீங்கன்னா டிஃபரன்சியேஷன். 9th வந்து லிமிட்ஸ் அண்ட் கண்டினியூட்டி, 10th வந்து டிஃபரன்சியேஷன். அப்போ 7, 8, 9, 10 அந்த தேர்ட் டேவில் படிச்சு முடிச்சிடுறீங்க. அடுத்து ஃபைனல் டே இருக்கு. சரிங்களா? எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 11th சாப்டரும் 12th சாப்டரும் கம்ப்ளீட் பண்ணுங்க. இன்டகிரேஷன், அதுக்கப்புறம் ப்ராபபிலிட்டி, அது ரெண்டு கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஆஃப் டேவில் கம்ப்ளீட் பண்ணிருங்க. சரிங்களா? அப்படின்னா ஒரு 12 மணிக்குள்ள கம்ப்ளீட் பண்ணிருங்க. திருப்பி மதியம் பிரேக் எடுத்துட்டு மறுபடியும் என்ன பண்ணோம், இந்த 12 சாப்டர் என்ன பண்றோம், ஒரு ஃபுல் ரிவைஸ் பண்றோம். சரிங்களா? திருப்பி 1 மார்க் கூட எல்லாத்தையும் ரிவைஸ் பண்றீங்க. சரிங்களா? நம்மளுக்கு அந்த 3.5 டேஸ்ல ஃபுல்லா நம்ம என்ன பண்றோம், 12 சாப்டரையும் கவர் பண்றோம். ஃபர்ஸ்ட் டேவில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் டேவில் ஃபர்ஸ்ட் 2 சாப்டரும், அடுத்த நாள் ஒரு 4 சாப்டர்ஸ், அதுக்கு அடுத்த நாள் ஒரு 4 சாப்டர்ஸ், ஃபைனல் டே எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் ஒரு 2 சாப்டர் ஹாஃப் டேல முடிச்சுட்டு மறுபடியும் எல்லாத்தையும் என்ன பண்றோம், ஒரு ஃபுல் ரிவைஸ் பண்ணிருங்க. மீதி ஹாஃப் டே நைட் ஃபுல்லா திரும்ப அடுத்த நாள் எக்ஸாம் அன்னைக்கு மார்னிங் திருப்பி எழுது சும்மா ஒரு 1 மார்க் ஒரு டைம் ரிவைஸ் பார்த்தீங்கன்னா கூட ஒரு ஐடியா கிடைச்சிடும். சரிங்களா? இதான் நம்ம ஸ்டடி பிளானு. இந்த மாதிரி பிளான் பண்ணுங்க. உங்களுக்கு தெரியும் என்னென்ன பேட்டர்ன்ட்டு. 1 மார்க்கு 21 மார்க் கேட்பாங்க. பெரும்பாலும் 17 இல்லைனா 18 வந்து புக் பேக்ல இருந்து கேட்டுருவாங்க. 12th பொறுத்த வரைக்கும் ஒரு 16 இல்லைனா 15 தான் கேட்பாங்க. 11th எப்பயுமே ஒரு 18 கேட்குறாங்க. 17, 18 அந்த ரேஞ்சில் கேட்குறாங்க. மீதியெல்லாம் புக் இன்சைட்லேருந்து கேட்குறாங்க. 21 மார்க்கு. 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 7 2 மார்க் நம்மளுக்கு எழுதணும். 10 கொடுப்பாங்க. 10ல் 7 எழுதணும். அதில் 32 மார்க் மட்டும் கம்பல்சரி எழுதணும். இப்போ 30வது கொஸ்டின் கம்பல்சரி எழுதணும்னா மீதி இருக்கிறதுல 6 கொஸ்டின் எழுதணும். சரிங்களா? டோட்டலாக 7 கொஸ்டின். அடுத்து 3 மார்க் பார்த்தீங்கன்னா 7 எழுதணும். அதில் அப்படியே தான் 40th கொஸ்டின் 40வது கொஸ்டின் வந்து கம்பல்சரி எழுதணும். மீதி 9 இருக்கும், அதில் வந்து 6 எழுதணும். மொத்தம் டோட்டலாக 7 3 மார்க்ஸ் எழுதணும். 5 மார்க் எய்தர் சாய்ஸ். 5 மார்க் வந்து எய்தர் சாய்ஸ். 2 இதில் 1 எழுதணும். சரிங்களா? 7 5 மார்க்ஸ், 7 to 5 35. டோட்டலாக என்னது 90 மார்க்ஸ். நம்மளுக்கு இன்டர்னல் மார்க்ஸ் 10 மார்க்ஸ் கொடுப்பாங்க. சரிங்களா? ஒரு பிளான் பண்ணி படிங்க. இப்போ என்னென்ன சாப்டர்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ், என்னென்ன சாப்டர்ல 2 5 மார்க்லாம் கேட்பாங்க, அந்த வீடியோலாம் நான் போட்டிருக்கேன். அதெல்லாம் போய் பாருங்க. எஸ்ஆர்டி விஜய் மேக்ஸ் யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன். உள்ள போய் பாருங்க. சேனல் நியூவாக இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்டு கிளாரிஃபை ஏதாவது வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.